நான் ஆர்ஜி சந்தோஷ் from Hanu Reddy Realty. நம்ம ஒரு பியூட்டிஃபுல் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்க வந்திருக்கோம். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப பக்கம், படப்பை மெயின் ரோடு, சொரப்பனஞ்சேரின்னு சொல்லுவாங்க. அந்த லொக்கேஷன்ல மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 300 மீட்டர் தான். மெயின் ரோட்ல இருந்து ஒரு 150 மீட்டர்ஸ்ல ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நல்லா பியூட்டிஃபுல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு ஹாலிடே ஹவுஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இது நல்ல சாய்ஸாக இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல் ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வீடு பார்க்குறீங்க அப்படின்னாலும் இது பியூட்டிஃபுல் சாய்ஸு. 1 கிரவுண்டில் சூப்பராக கட்டிடுறாங்க. வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். இது 2372 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியா. 2400 ஜஸ்ட் கொஞ்சம் கம்மி. ஸோ ஃப்ரண்ட்டில் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆஸ் பர் சிஎம்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேக்ஸ் விட்டு ப்ராப்பராக கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸாக, பைக் விடலாம், இன்னொரு காருமே விடலாம். ஸோ அந்த மாதிரி நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 5 ஃபீட்டு உங்களுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 24 ஃபீட் ரோடில் இருக்குது. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸான ரோடு தான். ஃப்ரண்டேஜுமே பியூட்டிஃபுல்லான ஃப்ரண்டேஜ், 36 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. 65 ஃபீட் வந்து நீட் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் பியூட்டிஃபுல்லாக ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிஷிங் ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு வீடு, பீஸ்ஃபுல்லாக கிராமத்துக்குள்ளே அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கானது. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 1 BHK யூனிட்ஸ் அவைலபிள். 700 ஸ்கொயர் ஃபீட் 700 ஸ்கொயர் ஃபீட்டு 2 போர்ஷன்ஸ் அவைலபிள் ஃபார் ரெண்டல் கொடுத்துருக்குறாங்க கரண்ட்டாக. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் விச் இஸ் ஆக்குபைட் பை ஓனர். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. கீழே 1400 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப்பு, மேலே ஒரு 1400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்னிஷிங் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் சிட்டிக்குள்ளே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. ஸோ லாபி ஏரியா. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பூஜா ரூம் கொடுத்துருக்குறாங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில். ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஹால் கம் டைனிங் ஏரியா, ஸ்பேஷியஸான ஹால் ஏரியா. இங்கே உங்களுக்கு சோஃபா செட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து செமி ஃபர்னிஷ்டாக கொடுக்க போகிறாங்க. இந்த சோஃபா செட்ஸ்லாம் வந்து வராது, ஒன்லி அந்த ஃபிக்சர்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ ஹால், இங்கே ஒரு ஸ்பேஷியஸான டைனிங், ஆப்போசிட்லேயே ஒரு கிச்சன். கிச்சன் மாடுலர் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே வுட்டன் மாடுலர் ஒர்க்ஸு. ஸோ இதனுடைய ஏஜ் ஆஃப் த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் தான். பட் பாருங்கள் மேலே ஃபால் சீலிங் ஒர்க் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே ஒரு சர்வீஸ் ஏரியா வித் அட்டாச் ரெஸ்ட் ரூம். பியூட்டிஃபுல் ஃபால் சீலிங் ஒர்க்ஸு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஸ்டோர் ரூம். 3 பெட்ரூம் இல்லாமல் ஒரு ஸ்டோர் ரூமும் வருது நமக்கு. அந்த பக்கம் சர்வீஸ் ஏரியாவும் இருக்கு. ஸோ டிவி வால் மவுண்ட்டு, அதுக்கான ஃபர்னிஷிங் ஒர்க்ஸு. பெட்ரூம் நம்பர் 1 நல்ல ஸ்பேஷியஸாக வார்ட்ரோப், லாஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாமே வித் அட்டாச்டு ரெஸ்ட் ரூமும் இருக்குது. சீலிங்குமே நல்ல ஹைட் இருக்குது, அரௌண்ட் 10.5 ஃபீட் இருக்கும். ஸோ இங்கே ஒரு அட்டாச்டு ரெஸ்ட் ரூமோட நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறோம். மாஸ்டர் பெட்ரூமில் நிறைய ஸ்பெஷல்ஸ் இருக்குது. ஸ்பேஷியஸான ரூம் வித் அட்டாச் ரெஸ்ட் ரூம், அதுக்கப்புறம் ஒரு பால்கனி ஏரியா ரொம்ப ஸ்பேஷியஸாக, சிட் அவுட்டோட உங்களுக்கு இன்னொரு ரூம்னே சொல்லலாம், அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட்டு, இங்கே வந்து வார்ட்ரோபு, அட்டாச் ரெஸ்ட் ரூமோட அவைலபிளாக இருக்குது. இங்கேருந்து எக்ஸ்டென்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரோட் ஃபேஸிங் பால்கனி சிட் அவுட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் துணி காய போடுறது மல்டிபர்பஸ் ரூம் மாதிரி சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணனாலும் கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மெயின் ரோடு ஃபேஸிங். அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேக் பக்கத்துலேயே தெரியும். லேக் வியூவில் பியூட்டிஃபுல்லாக இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குது. மொட்டை மாடி போகலாமா அண்ணாவா? இது பெட்ரூம் நம்பர் 3. இது ஒரு காம்பாக்டான பெட்ரூம். எங்கேயுமே ஒரு பால்கனி இருக்குது, ரோட் ஃபேஸிங் பால்கனியோட இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேஸிங் பால்கனி.
இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னா டேனிஷ் அகமது காலேஜ் இங்கேருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டரு படப்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே லேண்ட் ரேட்ஸ்லாம் அரௌண்ட் 4,000 or 4,500 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இது 2,372 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டு. பில்டிங் வந்து 2,800 ஸ்கொயர் ஃபீட்டு. கீழே 2 யூனிட்ஸ் வித் ரெண்டல் இன்கமோட வருது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 1,400 ஸ்கொயர் ஃபீட், டோட்டலாக 2,800 ஸ்கொயர் ஃபீட். இதோட கோட்டட் ப்ரைஸ் வந்து 1.7 crore. இது வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் ப்ரைஸில் தான் கோட் பண்ணியிருக்காங்க. மற்ற ப்ரைஸ் போகிற வரைக்கும் தான். டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குது லேண்டு, ப்ராப்பர் அப்ரூவல். நெக்ஸ்ட் டெரஸ் பார்க்க போகிறோம். சரியா, டெரஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல் லேக் வியூ அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல வியூவோட இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிள் ஃபார் சேல். ஸோ வாட்டர் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே டாப் ஃப்ளோரில் டெரஸில் 2 டேங்க் சின்டெக்ஸ் டேங்க் அவைலபிளாக இருக்குது. ஒரு ரெஸ்ட் ரூமும் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாம் ஃபுல் ப்ரொவிஷனோட மோட்டார், கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே நல்லா இருக்கிற ஒரு லொக்கேஷனில் 12,000 லிட்டரில் சம்பு கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் 2 சின்டெக்ஸ் டேங்க்ஸு, இது எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சைட் விசிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.